என்ன ப்ராப்ளம்? என் மனைவிக்கு மாதவிடாய் ப்ராப்ளம். ஐயோ மாதவிடாவா? நான் சம்மந்தங்கிற மாதிரி காஞ்சி போய்க்கிறேன். எவ்வளவு என்னை பற்றி எங்க ஏஜம் வீரமா பேசிக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அத்தை மட்டும் திரும்பி உட்காருமா, அந்த பக்கம் திரும்பி உட்காரு. அவங்க பிடிக்கி துண்ணாலும் துண்ணுடுவான். இப்படி மச்சின்னு உட்காரு. ஏன் மொட்டா உட்காரு, இப்படி உட்காரு, பிடிக்கி துண்ணுவாங்க. என்னுடைய வீரத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு சோதா பையன் நீ என்ன பாத்து வரலாமா? நம்மளை பத்தி உனக்கு தெரியாது ராஜா. மொத்தமான திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5ஆவது பொட்ட ரவுடி. என்ன படிக்கிற குடுங்க ஏங்க அவர் குழுங்க அடங்க மாதிரி என்ன ஒன்று ஐயா யார் தெரியுமா? கராத்தாவுல பிளாக் பெல்ட் ராஜா. கராத்தாவுல பிளாக் பெல்ட்? அடடா. ஆமா. என்ன சொல்ற? சொரி கராத்தா தெரியுமா? எவ்வளோ கராத்தா மான் கராத்தால கேள்விப்பட்டிருக்க. அதுனா சொரி கராத்தா. மான் கராத்தால கேள்விப்பட்டிருக்கா? ஐயா சொரி கராத்தா ஸ்பெஷலிஸ்ட் ஐயா. என்ன சொல்ற? ஆமா. காமிடா பாவலாம். சொரி கராத்தா பாக்குறியா? அப்படியே திரும்பு. அப்படியே திரும்பு. திரும்பு. என்னடா கம்யூனிட்டி படப்படியா வந்து சும்மா சாத்தியாண்டா கலர்றீங்க பின்ன மணக்குமா? ஐயா நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாது. நம்ம எல்லாம் வேற லெவலு. பெரிய பெரிய டபிள்யூ சாம்பியன் ஐயா பெரிய பெரிய அவார்டு வாங்கி. ஆமா ஆமாடா சாமியா. கடி கராத்தா புடி கராத்தா தெரியுமா? எவ்வளவு கராத்தா கேள்விப்பட்டுக்கிறேன், கட்டு கொடுத்துக்கிறேன் நானே. கடி கராத்தா புடி கராத்தாவா? ஆமா. அது ஸ்பெஷலிஸ்ட் நீ. உனக்கு என்ன கராத்தா முதல்ல? புடி கராத்தா. புடி கராத்தா. ஓ 4 பேர் போங்க. போய் சாமி அறிக்கை வச்சுட்டு இறங்கி கையார இருந்தா இவங்க 2 பேரும் போவாங்க. 2 பேர் அவங்க 2 பேர் இறங்கிடுவாங்க. தம்பி புடி கராத்தா கடி கராத்தா தெரியுமா? அது என்னடா புடி கராத்தா? உனக்கு எந்த கராத்தா வேணும்? முதல்ல புடி கராத்தா. புடி கராத்தா அப்படி வரும்போ வரணுமா? காமிக்கிறோம் பாரு. நானே மேலாட்டுக்கு இது புடி கராத்தாவா? போடா யாரா? கடி கராத்தா தெரியாது. கடி கராத்தாவா? ஆமா. இதுல டிஃபரண்டா இருக்கு மாதிரி. டிஃபரண்டா? அந்த பிளேட் லெவல்ல வைக்குற மாதிரி. கடி கராத்தாவுக்கு. ஆமா. பாக்குற கடி கராத்தா. எப்படி பாரு. கடி கராத்தா சொன்னா அப்போ நம்ம சார் ஐக்குறாடா. போச்சேடா போச்சேடா.
மாசம் போச்சு. கஷ்டடா பாவி கஷ்டடா. கூட்டு போற என் முன்னாடி கூட கேட்க மாட்டாளே. என் மாமியார் கேப்பாளே. மாமியார் கேப்பாலாம் என்னத்துல பிடிச்சி கட்டா? ஐயோ வெளிய அண்ணா கவுரி தட்டுக்கு போட்டுட்டாங்க ஐயா. அதை பிடிச்சி கட்டா கட்டாய் போச்சுக்க. அம்மா யாருக்கு பேசலாம்? சாமி வேணாம் வேணாம் வேணாம். சொரிக்காரத்தவா கம்யூனிட்டி கடிக்காரத்த அங்க ஏடா கடிப்பேன். வேற யாருக்கு பத்தா யாருக்கு வச்சுக்கிறேன்? கைய தூக்கினா உம்மால செத்துருவா. அப்படியே மூச்சு வச்சுக்கிறேன் பாரு. முடிச்சு விட்டாதானே வாசனை வரும். சரியா? அம்மா நம்ம கூட தோத்துட்டான். அப்புறம் நம்ம தான் வெற்றி. வெற்றி வெற்றி. எப்பறம் அவங்க கூட படுக்கிறாங்க பாருங்க. ஓர பேசுறானா? ஏய் ஆதி போடு மச்சான். யா பயப்பட. வா பயப்பட. அம்மா இல்ல ஓ. ஏய் சண்டை போட்டா என்னடா? கத்தி தங்க போடுவானா? நான் போனா மொத்த பேர் செத்துடும். இல்ல ஓ. ஏப்பா ஐயோ ஓர பேசுறாமா? ஆவி செத்துனா அடிச்சுறானே பாத்து நிக்க முடியல. பிரியா புத்திரா துணி. டெய்லி பீச்சிங் போர்டு போடுறாங்களே வாரத்துல நகராட்சியில் அதை வாங்கி போட்டுவாடா. மூச்சு முடிக்கலாம். கிட்ட வந்தா மூச்சு பிடிச்சி வேண்டியதோட அப்படி செத்தா கூட சாக இந்த நாட்டத்துல சாக கூடாது. இந்த போட்டியிலே கலந்து கொள்ள உனக்கு வீரம் இருக்கிறது. காட்டுடா உன் கைத்திறமை காவேரி நேரமே. பறைசாற்றினான். இந்த வயதிலும் தந்தையை கொண்டிருக்கிறேன். என் வீரத்தில் அணு கொண்டிருப்பார். இருந்தாலும் என்னை வளர்க்க வேண்டும். இறைவா இறைவா
தாய் இருந்த நாள் முதலாக எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை தொட்டு தூக்கி வளர்த்தி தங்க தொட்டினில் தாளாட்டி வெள்ளி கிண்ணத்தில் அமர்ந்தொட்டு மகளே பிருந்தாவதி 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 என்று உரைப்பா. இப்படி ஒரு திருமணம் எனக்கு வேண்டுமா? 1000 முறை எடுத்து உரைத்தேடாப்பா, எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று. மகளே, உன்னுடைய திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் அம்மா. பெண்ணாக பிறந்தவள் தாயை எழுந்தவள் அம்மா. தாய் இல்லாத குறைய நான் தீர்த்தவள் அம்மா. காலகாலத்தில் உனக்கு திருமணத்தை செய்து அடங்கி பார்ப்பது தானே பெற்றோருடைய கடமை என்று உரைத்தீர்களப்பா. நீங்க மாட்டி விட்டீர்களே அப்பா, இந்த மண்ணில் மடித்து விட்டீர்களே அப்பா. இந்த பாவி நான் தனிமரமா தவிக்கின்றேனே. நீ கத்திலாலும் சரி, கண்ணில் வெடித்தாலும் சரி, சென்ற உன் தந்தை மீண்டும் வருவது கிடையாது. அவன் மாண்டவன் தான். இருந்தாலும் அழகிக்கு அறிவைக்கு ஏற்றால் எத்தனை பெண்கள் காத்திருந்தாலும் உன்னை வணங்கிவிடும் முறைக்காகத்தான் வலிமையை விவைத்து காத்து கொண்டு வந்திருக்கிறேன். உன் அழகை கண்டவுடன் மாறிவிட்டது. ஆகினால் நாம் இருவருக்கும் திருமணம், என்னை போல வீரம் படைத்த ஒரு ஆண்மகனை திருமணம் செய்வதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் நாம் இருவருக்கும் இப்போது திருமணம். வேண்டாம் என்று மறுத்தாலும் நீ வந்திய பொருள். நாம் இருவருக்கும் இப்போது திருமணம். இது எல்லாம் நடக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இன்பமோ துன்பமோ என் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. இப்படிதான் என் திருமணம் நடக்க வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய கட்டளையாகும். ஆண்டவா, மாலை மாற்றி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. நான் தொட்டு தாலி கட்டிய கணவன் ஒரு கணவங்கால ஒரு பொண்டாட்டி வந்து ஆசிர்வாதம் வாங்கறதில்ல. அப்படியே செக்கோளுக்கு மாதிரி நிக்கிறியா கால வீடியா? வேண்டாத திருமணம் நடந்து விட்டது. என்ன செய்வது? கல்லானால கணவன் புல்லானால புரிந்து பெரியவர் உணர்ந்திருக்கிறார்கள். தட்டி தாலி கட்டிய கணவனுடைய காலில் விடுவதுதான் பெண்களுடைய முறை என்று உரைப்பார்கள். நல்லாரு நல்லாரு நல்லாரு, இப்படியே அழகாவே இரு. எத்தனை எனக்காக எத்தனை பெண்கள் எத்தனை இளவரச பெண்கள் எனக்கு காத்திருப்பா அழகேற்றால் எடுத்து விட்டாய். இருந்தாலும் பிறந்தாவதி நாம் இருவருக்கும் திருமணம் முடிந்தது. உன் அழகும் முன்னழகும் பின்னழகும் வாழும் நான் இருவருக்கும் திருமணம் முடிந்தது. நான் கணவன், நீ மனைவி. இருந்தாலும் நம்மளுக்கு இப்பொழுதே முதல்ல ஒரு அழகல் இல்லையா? இதெல்லாம் சோதனை பூச்சமா நாடுக்குள்ள நடக்காம என்ன வேற நடக்கும்? திருமணம் ஆடியா? நாம் இருவருக்கும் முதலிரவா? ஆமா. சற்று நேரம் இருங்க, ஆடியை மாற்றிக்கொண்டு அதன் பிறகு வருகிறேன். அப்படியா? சென்று வா, விரைவில் வர வேண்டும். உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை மாரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்ல. அழகுடா அழகு. அதாங்க அழகில வீரம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏற்றாரு வெண்ணு கிடந்திருக்கிறார். எங்க ஊர்ல என் பங்காளிங்க 2 பேர் இருக்கிறானோ. ஆமா, என்னடா சொல்ற? பங்காளி 2 பேர் இருக்கிறானோ. அவனுக்கு அடிக்கடி லாட்டரி சீட் அடிப்பானுங்க. லாட்டரி சீட் அடிப்பாங்களா? லாட்டரி சீட் வாங்குவாங்க, எடுப்பானுங்க. அதுல பெரிய பங்காளி என்ன பண்ணா, அவனும் ரொம்ப நாளா லாட்டரி சீட் எடுக்கிறானா. அந்த லாட்டரி சீட்ல 1000 ரூபாவும் 2000 500 2000 ஒரு நாள் விழா கூட போயிடுமா? வருஷம் கணக்கில் எடுத்துருந்தானா அவன் கால முழுவ ஒரு வருஷம் கணக்கில் எடுத்துக்கிறான். அதுல என் சின்ன பங்காளி என்ன பண்ணா, அவன் போய் பார்த்தான். என்னடா நம்ம அண்ணங்காரன் சும்மா லாட்டரி சீட் எடுத்துக்கிறான்னு, பெரிய வசதியா இருக்கிறான் பொழுகுது. இப்ப இதனால தான் வசதியா இருப்பான் பொழுகுது. இதனாலதான் வசதி ஆயிட்டா அப்படின்ட்டு அவங்க லாட்டரி சீட் எடுப்போம் அப்படின்னு எடுத்தானோ. ஒரே நாள் தான், முதல் நாள் போய் எடுத்தானோ. அடிச்சா 20 கோடி இருக்கும். ஏண்டாரு 5 வருஷமா எடுக்கிறான் லாட்டரி சீட்டு. அவனுக்கு 1000 2000 தான் வந்துச்சு. ஆனா ஒரே நாள் அண்ணன் எடுக்கிறானே, நம்மள எடுத்து பாப்போம்னு நினைச்சு போய் எடுத்தா அவனுக்கு 20 கோடி ரூபாய்.
இப்ப எதுக்கு இதை சொன்னுங்கிற? அந்த மாதிரி உனக்கு எவனோ போய் இங்கிருந்து மாப்பிள்ளோடு பாக்குறதும் மாப்பிள்ளோடு பொண்ணோடு பாக்குறதும் அது ஐயருக்கு ஆகிறதும் ஐயரு அவர் தேதி கொடுக்கறதும் அப்புறம் நிச்சயதார்த்தி வைக்கிறதும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு 3 மாசம் பொத்து வைக்கிறது எப்படி பார்த்தாலும் 4 மாசம் ஆகும் ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஒரு திருமணம் செய்ய 4 மாசம் ஆகும். ஏண்டா ஒரு பெண்ணை பார்ப்பதற்கே வந்து பாத்திரம் ஜோடி செருப்பு சேர்த்து சொல்லு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல கல்யாணம் முஸ்த பத்தியா நீ ஓடி போடு கம்மியா சாப்பிடணும். அந்த மாதிரி கூட பாக்காம காரக்கிழம்பு ஊத்துன்னு வச்சு வாங்குறான் பாரு. அந்த மாதிரி உனக்கு 20 கோடி ரூபாய் லாட்டரி சீட் அச்சு மாதிரி அச்சு போச்சு. ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். உனக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட் தான். ஆமா நாளே அதுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன். நாளே மாற்றி வந்த உடனே இருவரைக்கு முதலிரவு போகிறேன் சாமியா. வருஷமா உங்க கூட வேகிறேன். ஆமாண்டா ஆமாண்டா ஆமாண்டா. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் எனக்கு ஒரு ஆச்சரியம் காதா. ஏங்க இந்த மாதிரி விட்டு போவேன் நீ பாட்டி விட்டுட்டு போட்டா. ஆமா என்ன பிள்ளை காதலிக்கிறியா? காதலிக்கிறனாவா? காதலிக்கிறனா? ஆமாங்க. நான் சேர்த்து வைக்கிறேன். நீ காதலிக்கிற பெண்ணிடத்தில் நான் எடுத்து ஒரு முறைப்படி நான் திருமணம் நான் சேர்த்து வைக்கிறேன்டா. ஆமா நீ காதலிக்கிற பெண்ணு யாரு? என் பொண்டாட்டி. இந்த இனிவெளியிலே கொடுக்கும் மனம் படைத்து நமது புகுரிய திருமணி கிராம சேர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த ஒரு நாடகத்தில் ஒரு ஜாம்பவானாக திகழ்ந்த ஏன்னா எங்கெல்லாம் ரமேஷ் எங்கெல்லாம் வளர்த்த ஒரு அப்பா தான் நம்ம மதிப்புக்குரிய திருமணி சேர்ந்த ஐயா மதிப்புக்குரிய ராயரத்னம் ஐயா. ஏன்னா அவர் பப்புன் வயசு தான் ஆனா பிராணங்கள்ல எல்லா வேடங்களையும் நடிப்பாங்க. தசரதர் ஹரிச்சந்திரா வேஷம் அவர் நடிக்காத ஆடாத வேஷங்களே இல்லை. அப்படிப்பட்ட அவருடைய திருக்குமாரன் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணா வெங்கடேஷ் அண்ணா அந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ரோஜா நாடகம் எடுத்து காமெடி புயல் அண்ணா இருக்கக்கூடிய அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களை பாராட்டு ரூபாய் 50 அடியேனுக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புகளுக்கு நன்றியை தெரிவித்துகிறோம். ஐயாவுடைய என்னுடைய தாத்தாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இனிவனை வாழ்த்துகிறோம். ஏன்னா அந்த நிறைய முறை நான் விழாநாளில் குடும்பம் இருக்கும்போது நிறைய முறை அப்பப்போ ஒருவர் வந்து பார்ப்பார். வந்து அவருக்கு என்ன செய்யணுமோ செய்து அனுப்புவோம். அந்த அன்புள்ளங்கள் நான் ஒரு இல்லாத எங்களுக்கு வருத்தம் தான் இருந்தாலும் அவருடைய ஆன்மா என்று எங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கும். அவர்களை வணங்கி கொண்டிருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. ஆமா நீ காதலிக்க பெண்ணை சொல்லு. நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். யாரா காதலிக்கிறேன்? பொண்டாட்டி தான். ஒரு பேச்சு சொன்னங்க. கண்ணு கட்டு போடா. கண்ணு கட்டு போடுமா? ஆமா அது எப்படிதான் கட்டு போகுதுன்னு பாக்குறோம். உன்னை வாரி அடிச்சிடும். எலுமிச்சு தூக்கி போடுவாங்க. எலுமிச்சு மாயம் எதையும் சுத்த வேணா. போயா பெண்ணாக்கிற கோயிச்சாமி சுத்து. ஆச்சரியமோ எனக்கு ஆச்சரியம் இருக்காதா? நீ எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு நான் வீட்டுல எங்க ஆயாக்குறா அங்க போய் என்ன பண்ணி வயிற்று போய் நல்லா இருக்கும். நான் எப்படி செய்யணும்னு பார்த்து வீட்டுல போய் உங்க ஆயாவை செய்ய போறேன். பச்சமாக்குறா இல்ல ஆயாவை செய்யாதா? போய் உங்க அக்காவை செய்ய. உலகத்திலே அதிர்ஷ்டசாலியா நீ. நம்மால வடகரியா போ. கோதாவளி இறங்க போகிறார். நீங்க இல்லாத ஒரு மாசம் கழிச்சு நான் எவ்வளவு ஆசை ஆசையா ஒண்ணு சாமி நீயே நடக்கிறமா? உடனடியா நான் போய் வட்டான். முக்கியமான பொருள் பால் பீ வாங்க. பால் பயம் தந்தையோ இருந்து விட்டார். வருத்தமாவே இருக்கிறது. ஏன்னா முதலிரவு வேண்டும் என்று முறைக்கிறாயே. கொஞ்ச காலம் ஆகட்டுமே. எனக்கு என்னமோ சந்தேகமாவே யாருன்னா லவ் பண்ணுவாளோ மனசுல யாரும் நினைச்சுன்னு இருப்பாளோ இல்லைங்க. அதனாலதான் வேண்டான்னு மறுக்கிறாளோ. சரி இருந்தாலும் நம்ம மனைவி தானே பாத்துரும். என்னங்க இத பாருங்க. பாடி படுப்போம். உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாடியா
என்னங்க இத பாருங்க வேண்டாங்க வேண்டாமா நான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை பாயால் தான் சொல்லணும் சொல்லடி என்ன ஆச்சா சொல்லுவாங்க திடீரென்று இப்படி ஆகிவிட்டது திடீர்னு ஆகி போச்சு ஆமாங்க என்ன ஆகி போச்சு மாதவனை செத்து ஒரு தேவடா போய் பாடிச்சா என் பிறந்தாய் மகனே நீ பிறந்த காரணத்தை தெரிந்திருந்தால் அம்மாளுக்கு ஊசி போட்டு கலைத்து இருப்பேன் சோதனை மேல் சோதனை சொரிய சொரிய வேதனை என் நிலைமை எல்லாருக்கும் இப்ப கேலியா தான் இருக்குது சுச்சுவேஷன் சாங் பாடுறாங்களாம் என்ன யாரு கை கட்டுறது வாய் கட்டாம போச்சு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா மாடு என்ன பண்ணுவாங்க கரம்புல கட்டு வந்துருவாங்க அந்நேரத்துக்கு அது என்ன பண்ணும் பில்லுல மேஞ்சிட்டு தண்ணி தாங்க இருக்கும் பசி ஒரு எத்துனே இருக்கும் அந்நேரத்துக்கு மாட்டை அவுத்து விட்டுருவாங்க அந்நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க மாட்டை அவுத்து விட்டோன்னா மாடு திப்பு திப்புன்னு ஓடியாரும் ஓடியாருடா அந்நேரத்துக்கு வைக்க போறது இருக்காது அந்த மாதிரி தான் நிலைமை நீ போய் டீ சாப்பிட்ட மாடு பசி மேட்டிமா இருந்தா தான் சொல்லுவாங்க ஆமாங்க என்ன பண்ண மாடு நல்லா போச்சு நல்லா மேய்ச்சி அங்கிருந்து வந்து தண்ணி தாங்கத்துக்கு சில அதை சொல்லுங்க மாடையா ஏய் இருந்தாலும் என்னடா இது சோதனை ஆகி போச்சா முன்ன சரவான பார்த்த இந்த நேரத்துல மாதவிடாய் பெண்ணாக பிறந்த விட்டால் 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பெண்ணைக்குரிய நாள் மாதவிடாய் அப்படிக்கூடது ஏன் மனைவி மிருதாவதி எப்போது மாதவிடாய் இருக்கின்றார் இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர முடியாது என்னடா செய்வது மிருதாவதி ஐயோ என்னால முடியலங்க என்னால முடியல என்ன பண்றது என்ன செய்வது ஆத்து தண்ணி அடிச்சு போறது கிணத்து தண்ணி தானே யாரும் உன்னுடைய மனைவி தானே ஆமா அதுக்குள்ள நான் தொட்டு தலையட்டு மனைவி எங்க போயிட போற நீ அதானே அதனால ஒரு 7 நாளுக்கு அடுத்து வாங்கல 7 நாளோ 7 நாளுங்க 7 நாள் உனக்கு தாண்டி 7 நாள் எனக்கு 7 நாள் ஆச்சு நான் எப்படி 7 நாள் எப்படி இத பாருங்க இன்று என்ன கிழமை சனிக்கிழமை ஆமா அடுத்த சனிக்கிழமை வாங்க ஆஹா இருந்தாலும் ஆற்று தண்ணி அடுத்து சென்று செல்வதற்கு கிடையாது கிணத்து தண்ணி நம்ம எப்போ வேணாலும் முண்டிக்கலாம் எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம் ஏனென்றால் நான் தொட்டு தாரியட்டு மனைவி என்ன இந்த மாதிரி ஒரு மாதிரி பாக்குறீங்க என் மனைவி இந்த நிலைமையில இருக்கிறா உன்னை பார்த்தாலே உனக்கு மனைவி என்ன ப்ராப்ளம் என் மனைவிக்கு மாதவிடாய் ப்ராப்ளம் ஐயோ மாதவிடாமா நான் சம்மந்தங்கிற மாதிரி காஞ்சி பொம்பளை போட்டாங்க என்ன எப்படி அந்த பொண்ணு நிலைமை ஆம்பளை பொம்பளை நைட்டு போட்டு வந்தா என்ன கூட போட்டு அதை காய்ச்சலா போயிருக்கீங்க போயிட்டு வரையும் கொஞ்ச நேரத்துல நம்ம கருப்பு வச்சுட்டு அம்மா 7 நாள் கழிச்சு வர சொல்லிக்கிறாங்க 7 நாள் கழிச்சு 7 நாள் கழித்து வர வேண்டுமா 7 நாள் கழிச்சு போனா 8ஆம் நாத்து பால் 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 எல்லாம் ஊத்தி இருந்தாலும் இல்ல அது செட் ஆகணும் 9ஆம் நாள் வச்சுக்கிறேன் 9ஆம் நாத்து ஏண்டா இங்க முதல்ல நடக்குதா காரி நடக்குதாடா 9ஆம் நாத்து நான் கரெக்டா இருக்கேன் அதுல அவன் பாரு 8ஆம் நாள் செட் ஆகலன்னா 9ஆம் நாள் போன்றான்